ஒரு சின்ன ஸ்பின் போயிட்டு வரலாம். ஏதோ காளை மாட்டோட கொம்பை பிடிச்சின்னு ஓட்டுற மாதிரி இருக்கே. ஜீலே வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான வண்டி இதுதான். நல்லா இருக்குப்பா. Z800 இவ்வளோ கான்ஃபிடென்ட் தரும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்கு. ப்ரோ கொடுக்கும்போது சொன்னார், ப்ரோ கார்னரிங்லாம் பண்ணிடாதீங்க. ஆஹா, கார்னர் பண்ணும்போது வாபிள் ஆகுது. நோ 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 லிங்கேஷ், நோ லிங்கேஷ். ஓஹோ, வாபிள் ஆகுதுப்பா. ஐயோ, ஒரு கை விட்டு அவ்வளோதான் முடியுது. இப்போ பயம் வந்துருச்சு. சத்தியமாக பிரேக் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணிடுங்கப்பா, தெய்வமே கிராஸ் பண்ணிடுங்கப்பா. ஓ, நல்லா இருக்கே. This is Z800. If I'm not wrong, it's 2015 model something. செம மாசான கலரு. இது நம்ம பிரதர் நவீன் Z800 சொல்லி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட வண்டி இது. அண்ட் SC ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு. அது என்ன வேர்ஷன் எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். அவரோட வண்டி தான் அது. நல்ல பல்காக இருக்குது. நம்ம Z800 வந்து ஸ்லிம்மாக பார்த்துட்டு இது ரொம்ப மாசாக பல்காக இருக்குது. அண்ட் மற்றபடி இது வந்து மிரர்லாம் வந்து ஒரு பார் எண்டில் போட்டிருக்காரு. ஒரு சின்ன ஸ்பின் போயிட்டு வரலாம். Z800 ஃபைனலி ரைடிங். பா ஏதோ காளை மாட்டோட கொம்பை பிடிச்சின்னு ஓட்டுற மாதிரி இருக்கே. இந்த ரியர்வியூ மிரர் இருக்கிறது இல்லாமலே போயிடலாம். வண்டி ஆக்சுவலாக வந்து டயர் வந்து இட்ஸ் டைம் டு சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கார்னரிங்லாம் பண்ண முடியாது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா Z800 வந்து கம்பேரிட்டிவ்லி Z900 கம்பேர் வெயிட் அதிகம். இஃப் ஐம் நாட் ராங், ஒரு 12-13 கிலோ அதிகம். 224 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர், ஸ்பெக்லாம் தெரியாது. இது 800cc வண்டி. அது ஜீலே வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான வண்டி இதுதான். இது வந்த மாடல் அந்த டைம்லலாம் வந்து சரியான பீக்கு. வண்டி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பல்காக இருக்குது. நம்ம Z900 கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், லைக் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பல்காக இருக்குது. அண்ட் இட்ஸ் பியூர்லி ரா பவர் கைஸ். அப்படியே ரா பவர் இது வண்டியில் பாருங்களேன். ஸ்பீடோ மீட்டர் எங்கே இருக்குது? ஓகே, ஸ்பீடோ மீட்டர் இங்கே இருக்குது. எக்ஸாஸ்ட் SC ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்குது. இது அது என்ன எடிஷன் தெரியல. இது வெறும் வந்து ஃபுல் சிஸ்டம் போடல. இவர் ஆக்சுவலாக வந்து வெறும் மஃப்ளர் மட்டும் போட்டிருக்காரு. ஓ, 6th கியரில் இருக்கோமா? கியர் இண்டிகேட்டர் இல்லை. Z800 அப்பா நல்லா இருக்குது, செம்மத்தியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நல்ல வண்டி வந்து ஒரு நல்ல வெயிட் இருக்கிறதுனால வந்து ஃபோமாக வந்து தரையில் வந்து கிரிப் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ப்ரோ கொடுக்கும்போது சொன்னார், ப்ரோ கார்னரிங்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா டயர் வந்து ரியர் டயர் வந்து மாற்றணும், அதனால் கார்னரிங்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னாரு. அதனால் அதை ட்ரை பண்ண போட கிடையாது. இன்னும் நடு ரோட்டில் ஏதோ லாரி டயர் வெடிச்சிருக்கு. நல்லா இருக்குப்பா. இந்த டிசைன் வந்து TFT வந்து சாரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட் நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அவுடேட்டடில் அது, அதனால் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு எங்கே வந்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கிடையாது.
அதனால் கரெக்டான கியரில் போகிறோமா இல்லையான்னு தெரியல. வெறும் ஆர்பிஎம் மீட்டர் வச்சு தான் பார்க்குறோம். ப்ரோ ஆக்சுவலாக வண்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்போ டயர் மட்டும் மாற்றிருந்தாருன்னா இது வந்து வண்டி வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவல் வண்டி இது. எஸ்சி ப்ராஜெக்ட். கிளச்சை பிடிச்சி வைப்போம். அவ்வளோதான், சவுண்டு சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. ஓகே, இங்கே போய் திருப்பிவோம். Z800 இவ்வளோ கான்ஃபிடென்ட் தரும்னு எதிர்பார்க்குறேன். நல்லாயிருக்கு. பிரேக்ஸ் ஆர் லிட்டில் ஸ்பாஞ்சி. எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டு பார்ப்போம். ஹசார்ட் சுவிட்ச் இங்கே இருக்கா? ஓகே, இது நம்ம நவீன் ப்ரோட வண்டி. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் நவீன் Z800 சொல்லி ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். நிறைய ரைடு போவார், ப்ளஸ் வந்து அப்கிரேட் ஆக போகிறாரு. ஸோ அதனால் நிறைய பைக்கை ட்ரை பண்ணுறாரு. ஃப்ரண்ட்லேருந்து கேட்கும்போது எக்ஸாஸ்ட் சவுண்டே சுத்தமாக கேட்கல. நம்ம இங்கேருந்து தான் செக் பண்ணி பார்க்கணும். டயர் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், ஃப்ளாட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் நம்ம கார்னரிங் பண்ண முடியாது சுத்தமாக. அப்படியே ஒரு ஃப்ளாட் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஓட்ட வேண்டிய வண்டி. இது ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காரு. வண்டி இந்த மாதம் டேங்க்கு தாங்க. இந்த மாதம் தான் வந்து வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் ஃபியூ டேங்க் லிட்டர் கெப்பாசிட்டி எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் வந்து த மைலேஜ் ஆஃப் Z800 இஸ் ஸோ பேட். நம்ம Z900 வந்து இந்த ஆவரேஜாக 16 மெயின்டைன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லெஸ் தென் 12 தான் வரும். சிட்டிக்குலாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ கிளம்பலாம், வாங்க போகலாம். ஃபஸ்ட் டைம் Z800 ஓட்டுறதுக்கு ஒரு பயமாக தான் ஆரம்பித்தேன். பிகாஸ் இட்ஸ் ரா பவர். நம்ம Z900 கொடுக்குற மாதிரி வந்து டப்புன்னு ஆக்சிலேஷன் கொடுத்தோன்னா சீன் ஆயிரும். அப்பா, மாடு பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒரு செகண்ட் அள்ளி விட்டுருச்சு. மாடு குறுக்கில் பாஞ்சிருமோன்னு. செம்ம வண்டிங்க. இதோட ஃபியூச்சர் வண்டி தான் வந்து Z900 நம்ம இப்போ வச்சுக்கிறது. இதில் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. Z800 வந்து பல பேருக்கு வந்து இட்ஸ் அ ஃபேவரட் வெஹிக்கிள், இன்க்ளூடிங் மீ. இதிலே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ளூ கலர் ஒன்று ஒரு காம்பினேஷன் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிளாக் செம்ம சூப்பர், பட் ஆனால் ப்ளூ நல்லாவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரேக் பேட்ஸ் கொஞ்சம் பிரேக் பிடிக்க மாட்டேது ஒழுங்கா. பிரேக் பேட்ஸ் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் வண்டியில். இப்போ மாசாக இருக்குங்க வண்டி. ஆஹா, கார்னர் பண்ணாமல் வாபிள் ஆகுது. நோ 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 லிங்கேஷ், நோ லிங்கேஷ். உண்மையிலே Z800 இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. இது ஒரு 5 வருஷம் முன்னாடி வண்டி, 5-6 வருஷம் முன்னாடி வண்டி. ஸோ அதனால் வந்து இதில் சின்ன இது இருக்க தான் செய்யும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ சொல்லுறது யூஸ் கிடையாது. பட் எனக்கு Z800 ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறேன். நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். டயர் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்ததுன்னா இன்னும் நல்ல வண்டியோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிடலாம். இந்த கார்னருக்கே வந்து வண்டி ஒரு மாதிரி இழுக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்ட உடனே எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஓ, வாட் எ ஃபீல் ஆக்சுவலாக. இந்த வண்டி நம்ம வண்டி ஓட்டும் போது அப்படியே வந்து காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட்ஸ் டூ லைட் நம்ம வண்டி. வாழலாம் போயிட்டாங்களா தெரியலையே. வண்டியெல்லாம் மூவ் ஆகிடுச்சு. ஓகே, வண்டிக்கு பெட்ரோல் போட்டே ஆகணும். நம்ம Z900 பிரச்சனை கிடையாது, பட் இதுக்கு வந்து போட்டே ஆகணும். நவீன் அவர் நம்ம வண்டி ஓட்டுறோம், நம்ம ஒரு வண்டி ஓட்டுன்னு போகிறோம்.
மிரர்லாம் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். என்னாச்சுன்னு தெரியல, வண்டி கம்ப்ளீட்டாக வாபுல் ஆரம்பிச்சிச்சு. கம்ப்ளீட்டாக ஆடுச்சு. அப்புறம் வண்டி வாபுல் ஆகுது, ஏன்னு தெரியல. டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. பட் வீல் அலாங்மெண்ட் ஓகே. ஆஹா, no, something is not good. Something is not good. காலி. வண்டி பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது பாருங்க. கூடிய வாங்க ப்ரோ, கூடிய வாங்க. உங்களுக்கு கேக்கு தான் பாருங்க. நான் மூவ் பண்ணும்போது சைடில் வந்து பாருங்க, டக்கு 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 டக்குன்னு இருக்குது. நிறுத்திடும். இப்போ இங்கே பெட்ரோல் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சவுண்டு வருது. எங்கே இருந்து வருது? நார்மலாக தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, எடுத்துன்னு போயிடலாம், மேஜர் ஆகிடக்கூடாது. ஆமாம் ப்ரோ, வண்டி டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது ஃப்ரண்ட்டில். தெரியல என்னாச்சுன்னு தெரியல. ரன்னிங்லேயே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. நம்ம பாரத் பெட்ரோலை மட்டும் வெளில வந்தோடனே வண்டி மூவ் பண்ணி எடுத்துன்னு விட்டேன். சரி, எடுத்துன்னு விட்டேன், வண்டியை மூவ் பண்ணிட்டா. ஆமாம் ப்ரோ, எதுவும் படல, அதான் பார்த்துட்டேன் நான், எதுவுமே இல்லை. அது என்னன்னு தெரியல. சரி, நான் மூவ் பண்ணி எடுத்துன்னு வரேன், பார்ப்போம். அதான் சரி, ஓகே, டன். ஓகே, அதான் வராது. பட் சவுண்டு ஏன் வருது இல்லை. அதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல, அப்போ வண்டி இப்படி ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக. சரி, வாங்க மூவ் பண்ணுவோம். ஸ்லோவர், வெயில் வந்துருச்சு. ஓஹோ, வாபல் ஆகுதுப்பா. ஏன்னா அது நம்ம ஃபஸ்ட் டைம் Z800 ஓட்டுறோம், இப்படி ஆகுறது. அதுக்கிட்ட அலையுது வண்டி அப்படியே அலாயுது. 2 things, மேபி ஒன்று வந்து ஏர் கம்மியாக இருக்கலாம் ஃப்ரண்ட் டயரில், அது என்னன்னு செக் பண்ணோம். ஓஹோ, ரொம்பவே கடிதம். பயம் இல்லை, பட் ஆனால் வண்டி ஃபர்தராக நம்ம ஓட்டி டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதுதான் எனக்கு ஒரே ஒரு கவலையாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்மளால் மற்றவங்களுக்கும் அடிபட்டுறக்கூடாது. வண்டி இப்போது கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சுன்னு
சுத்தமாக ஃப்ரண்ட் பிரேக் அவுட்டு. ப்ராப்ளி பிரேக் பேடு தான் வந்து எதுவும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. வரேன் அப்படியே வண்டி இப்படி 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 இப்படின்னு ஆடுது. ஐயோ ஒரு கையை விட்டு அவ்வளோதான் முழுகுது. இப்போ பயம் வந்துருச்சு. ஆட்ரா 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 ஆட்ரா. ஃபஸ்ட்டு ஏர் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பிரேக் பேட்ஸு. இது சென்னை வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம் அந்த வண்டியை, மேட்ரோ தான். இன்னைக்கு சூப்பர் வீக்கெண்டு தான் போங்க. நான் வேறு பிளான் பண்ணேன், இது வேறு ஏதோ நடக்குது. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து நான் இன்னொருத்தருக்கு வண்டி ட்ரை பண்ணுறேங்க. நாட் ஃபஸ்ட் டைம், ப்ராப்ளி ஒரு செகண்ட் டைம் ஒரு தேர்ட் டைம். சூப் பைக்கில் இதான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வாங்க சூச்சோ. தெய்வமே, ஓனர்கிட்ட நல்லபடியாக போய் சேர்ந்துரு, ஓனரும் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் இந்த வண்டி வச்சுக்கிட்டு. ஐயோயோ ஆடுதுப்பா. ஓ மை காட். அச்சோ. ஒரு பெயின்ஃபுல் டேவை மாறிட்டு வருது. சத்தியமாக பிரேக் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கிராஸ் பண்ணிடுங்கப்பா, தெய்வமே கிராஸ் பண்ணிடுங்கப்பா. போச்சு போச்சு. அப்படி ஆடுது. கையை விட்டு ஒரு கையை விட்டீங்கனாலே தள்ளிடும் பொழுது. வாபில் அது வீலே. நீங்கள் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வீலே மாறுது. சரி வாங்க மூவ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு காற்றடிக்க போவோம், காற்றடிப்போம், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. இல்லை நான் போகும்போதே அது பிரச்சனை இல்லை. நான் போனல அப்போ ஒன்றும் இல்லை. நம்ம பெட்ரோல் பங்கிட்டு வெளில வரும்போது தான். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு நினச்சதே வந்து பஞ்சர் நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது ஓகே பஞ்சர் ஆயிடுச்சு போகுது ஃப்ரண்ட்டில் அப்படி நினச்சேன். அப்பா நம்ம வண்டியில் உட்காந்து சொர்க்கம் இருக்குது. ஆஹா இந்த வண்டி என்ன இப்படிப்பா. Z800 ஓட்டுது, ஓட்டும் போது ஆட்ரா சக்க. அவர் வேறு ஸ்பீடை பிரிச்சுடா பழகுது. நம்ம வேறு ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்து இப்படி ஆகுதுன்னு நம்ம மனசு கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. என்ன ப்ரோ? ஃபஸ்ட்டு ஏர் செக் பண்ணிடுவோம். என்ன ப்ரோ புரியல? லோ ஸ்பீட்லேயே ஆகுது, லோ ஸ்பீட்லேயே ஆகுது.